உங்கள் மத்தியிலே சொல்வது சந்தோஷம். புதூர் சபையில் சில முறை சகோதரியை நடத்தி கொண்டிருந்த சபையில் நான் பல முறை போயிருக்கேன். ஆனால் அந்த சபை இங்கே அசோக் நகரில் மாடியிலே மேல் மாடியிலே தொடங்கப்பட்டதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப மகிமை பிரசன்னம் நிறைஞ்ச ஒரு நல்ல ஜெப வீட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது புதூராக ஒரு ஊராக இருந்ததை நகராக, அசோக் நகராக உங்களை உயர்த்தி மாடியில் உட்கார வச்சிருக்கிறார். இதனுடைய தேவைகளை சந்திக்க ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதுக்காக விசேஷமாக ஜெபிங்க, உதாரணத்துவமாய் தாங்குங்க. கர்த்தர் சகோதரியுடைய பிரயாசங்களை, அவர் குடும்பத்தை பார்க்க, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை வளர்க்க, ஊழியக்காரரை கவனிக்க, சபையை கிளை சபையை பாதுகாக்க ரொம்ப போராடுறாங்க. அதனால் விலையேறப்பட்ட இந்த கனமான ஊழியத்தை சகோதரி அவர்கள் உற்சாகமாக செய்வது மகிழ்ச்சி. அவங்களைப் போல உதவி ஊழியர்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையிலேயே எழுப்புவாராக. அல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி தெலுங்கு இனத்திலிருந்து குறி சொல்லுகிற நாய்க்கர் குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னையை வேறுபரித்து ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேவ ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய தகப்பனார் முருக பக்தர். அதனால் எல்லா முருகன் கோயிலுக்கு போய் நான் பிறந்த போதும் மொட்டை எடுப்பார். என் பேர் முருகேசன் சொல்லி பேர் வச்சு, கட்டபொம்மனுடைய குலதெய்வம் முருகன் தான், திருச்செந்தூர் முருகன். எங்கள் அப்பாவுக்கு குலதெய்வம் பழனி முருகன். எல்லா கோயிலுக்கும் போவார். சென்னையில் உள்ள வட பழனி தெரியல போல் இருக்கு அவருக்கு, இல்லாட்டா இங்கே வந்திருப்பார். நான் விவரம் தெரிஞ்ச முதற்கொண்டு என் தலை மொட்டை தலையாக தான் இருந்துச்சு. முடி வளர வளர மொட்டையை எடுத்துக்கிட்டே இருப்பார். நான் சொன்னேன், சீவுறது கூட இல்லாமல் முடிய மொட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ அவர் சொன்னார், உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுறான்னு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மொட்டை எடுக்கிறதுனால ஒன்றும் இல்லை. எனக்காக உயிரை கொடுத்த சாமி யாருன்னு இப்போ தான் தெரியுது. அன்னைக்கு எனக்கு தெரியல, அறியாமை உள்ள காலங்கள் அது. கந்தர சஷ்டி கவசத்தை பாராமல் மனப்பாடமாக சொன்னாதான் சாப்பாடு. படுக்கும்போது முருகா, எந்திரிக்கும் போது முருகா தான். முருகுன்னா அழகுன்னு அர்த்தம் தமிழில். அந்த அழகுள்ள கடவுள் யாருன்னு தெரியல. வெளியேறப்பட்ட இந்த இயேசுவின் நாமம் பிறப்பு அழகு, அவர் உபதேசம் அழகு, அவர் அற்புதங்கள் அழகு, கடலில் நடந்தாரே அது அழகு, உயிர்த்தெழுந்தாரே அது அழகு, திரும்ப வருவேன்னு சொன்னாரே அது அழகு. இந்த உலகத்தில் அவர் பிறப்பே அழகுதான். அல்லேலூயா. ஆகவே அந்த கற்பனை தெய்வமாக முருகன் சொன்னாலும் நிஜ வடிவத்திலே அந்த முருகன் என்ற அந்த அழகை இயேசுவிலே நான் கண்டேன். இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் நான் புதிய ஏற்பாடை படித்தது. வையனும் திட்டணும்னு தான் படித்தேன். ஏன் அப்படின்னா, வெள்ளைக்காரன் சாமின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். இயேசு வெள்ளைக்காரங்க சாமி, வெள்ளைக்காரன் தானே தூக்கில் போட்டது கட்டபொம்மனை, நம்ம நாட்டை அடிமைப்படுத்துனது, இங்கே உள்ள சொத்தெல்லாம் தூக்கிட்டு போனது, ஆட்டையை போட்டதெல்லாம் அந்த கோபம் எனக்கு. ஆகவே முருக பக்தனாக இருந்த எங்கள் குடும்பம் எவ்வளோ பக்தியாக இருந்தோமோ அவ்வளவு சோதனை கஷ்டம். ஒரு காலத்தில் திடீர்னு எல்லாமே அழிஞ்சு போச்சு. கடவுளை கும்பிட கும்பிட, சாமி கும்பிட கும்பிட சோதனை தான் வருதுன்னு சொல்லி சகோதரர்கள் சொல்கிறத, கிராம ஊழியங்களில் சுவிசேஷங்களில் சொல்கிறத மக்கள் நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு உதாரணமாக எங்கள் குடும்பம்
நல்ல ஒரு வசதியான குடும்பமாக தான் இருந்தோம். பவுராஸில் மில்லில் வேலை செய்யும் போது எங்கள் அம்மா அடிபட்டு இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும். 7 வயசில் எங்கள் அப்பா அதே கவலையில் குடிச்சு அவர் இறந்துட்டார். 7-8 வயசு இருக்கும். தாயின் தகப்பன் இழந்த நிலைமையில் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் இவன் பிறந்த நேரம் சரியில்லை, அப்பா அம்மாவை விழுங்கிட்டான், ஆறுதல் சொல்கிறாங்களாம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி சொந்தக்காரன் முழுவதும் அப்படித்தானே இருக்கான். அப்போ நான் என்ன போதமாக முழுங்கிறதுக்கு, இவன் பிறந்து விழுங்கிட்டான்னா அப்போ நம்ம பிறந்து தான் எல்லாம் அழிஞ்சு போச்சு, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம செத்துருவோம்னு எனக்கு விவரம் தெரிஞ்ச அந்த வயசில் ரயிலில் போய் விழலாம்னு எங்கள் ஊரில் பக்கத்துலேயே தண்டுவாளம் போகுது, எங்கள் ஊரை ஒட்டி பக்கத்தில் போகுது. சாகலாம்னு போனால் ரயிலை பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். சாகிறதுக்கு ஆசை, ரயில் பெரிய ரயிலில் ஓன்னு கத்திக்கிட்டு வருதில்ல. அப்புறம் கம்மாயில் போய் விழுந்தேன், காப்பாற்றிட்டாங்க. எலி மருந்து குடித்தேன், எலியே சாகாது, அதில் காப்பாற்றிட்டாங்க. எப்படி சாகணும்னான்னு முடிவு பண்ணேன். எல்லா சாமிகளையும் வந்தேன், 33 கோடி தெய்வங்களும் 48 ரிஷிகளும் சொன்னாங்களே, ஒரு தெய்வமாவது எங்களை காப்பாற்றலையே, ஒரு தெய்வமாவது உதவி செய்யலேன்னு சொல்லி சரமாரியாக எல்லாத்தையும் திட்டவும் வையவும் சபிக்கவும் ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் இயேசுவையும் வையணும்னு திட்டம் போட்டேன். இயேசுவையும் வையணும் திட்டணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கும் வருஷம். அதில் இந்த வழக்கத்தின்படியே நான் அந்த திருவிழாவுக்கு போகும்போது கள்ளழகரை கைது செய்யன்னு சொல்லி தீகா கட்சிக்காரங்க ஒரு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. முப்பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, கைது பண்ணுங்க, எய்ட்ஸ் நோயை பரப்புற பகிரங்கமாகவே ஓட்டுறாங்க. என்னடா அது சாமியை இப்போ கைது பண்ண சொல்லி சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே எல்லா சாமிகளையும் வஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னையா சொல்ல அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி துணுக்குநாச்சியார் வீட்டு கிழக்கு பக்கம் போகிறாரு, அங்கே போய் தங்கிட்டு காலையில் அழகர் கோயிலுக்கு போகிறாரு, அந்த அம்மா அங்கே விளக்கமாறு எடுத்து அடித்து தீர்த்தம் ஊற்றி தான் சேர்த்துக்கிறோம், அது ஒரு விழா கொண்டாடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆபாசமான முறையில் அந்த வரலாறை அந்த கதையை சொல்கிறாங்க. வரலாறு கிடையாது, கதை. அப்புறம் எல்லா சாமிகளையும் கதைகளை சொல்லும் போது நல்லா இருந்தாலும் கூட கும்பிட முடியாத அளவில் அந்த அளவில் ஆபாசமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அதே சமயத்தில் இயேசுவை பற்றி அவங்க குறை சொன்னதாக தெரியல. அப்போ இயேசுவை பற்றி எனக்கு ஏற்கனவே எரிச்சல் கோபமாக இருக்கேன். எங்கள் ஜாதி ஜனங்களுக்கே இயேசுவை பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், இயேசுவை ஏன் வையலை, நீங்கள் எல்லாத்தையும் குறை சொல்கிறீங்க, இயேசுவை ஏன் வையலைன்னு கேட்கும்போது அந்த தீக்காக்காரர் ஒரு ஐயா, ஒரு பெரிய ஆள் சொன்னார், தம்பி இயேசு நல்லவருப்பான்னு. அவங்க வாயிலிருந்து வருது, கிறிஸ்தவன் சொல்லலை என்ன யார் இயேசு நல்லவர். இயேசு நல்லவருப்பா, அவர் எதுக்கு வையணும்? ஆனால் அவர் சாமி கிடையாது, ஒரு நல்ல புரட்சியாளர். புத்தன் இயேசு காந்தி மாதிரி ஒரு மகான் அவர், புரட்சியாளர். பணக்காரங்களை எதிர்த்தார், மதவாதிகளை எதிர்த்தார், மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் அவரை அநியாயமாக தெருவில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க. அவரை தெய்வமாக வச்சு கும்பிடுற இந்த கிறிஸ்தவங்களைத்தான் வையணுமே தவிர இயேசுவை வையணும்னு அவசியம் இல்லை, அவர் நல்லவர். அப்போ நான்